ரகசிய ஒற்ற நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். புக் செய்யப்பட்ட ஆயிரக்கணக்கான வாகனங்கள் திருப்போரூரை நோக்கி கிளம்பும் நாம் தமிழர் படை. இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பல்வேறு தடைகளை உடைத்தெறிந்து நாம் தமிழர் கட்சி பல வரலாறு காணாத சம்பவங்களை செய்திருக்காங்க. அதுலயும் வரக்கூடிய 16ஆம் தேதி நாளை மறுதினம் சென்னை அருகில் உள்ள திருப்போரூர்ல நாம் தமிழர் கட்சி நடத்தக்கூடிய சாதிவாரி கணக்கெடுப்பும் சமூக நீதியும் மற்றும் பஞ்சமர் நில மீட்புங்கிற பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் தமிழ்நாட்டு அரசியலின் திசைவழி போக்கையே மாற்றக்கூடிய ஒரு வரலாற்று சம்பவமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் பல்வேறு அரசியல் ஆய்வாளர்களுடைய கூச்சா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை சீமான் அவர்கள் நடத்தி காட்டிட்டாரு அப்படின்னா அது அரசியல் அவருக்கு ஒரு மிகப்பெரிய மைலேஜ் ஆகிரும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துலதான் திமுக அரசின் காவல்துறை அந்த பேரணிக்கு தடையை விதிச்சிருந்தாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர் படை அந்த தடையை உடைத்தெறிந்து சொன்ன மாதிரியே வரக்கூடிய 16ஆம் தேதி மாலை திருப்போரூர்ல நாம் தமிழர் கட்சியின் பிரம்மாண்ட பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு அனுமதியை வாங்கிட்டு வந்துட்டாங்க. சோ நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே இந்த பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்துல ஏறத்தாழ 10 லட்சத்துக்கும் அதிகமான மக்களை கொண்டு வந்து மிகப்பெரிய அளவு மாஸ்க் காட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் காய் நகர்த்திட்டு வராங்க. சீமான் அவர்களும் அதற்கு தகுந்தாற்போல் பல்வேறு காணொலிகளை இது தொடர்பா பேசி தம்பிகள் மத்தியில பரப்பிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நாம் தமிழர் கட்சியின் பல்வேறு நிர்வாகிகளும் இதற்காக இரவும் பகலும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சொல்ல போனா தமிழ்நாடு முழுவதும் இருந்து திருப்போரூருக்கு வர்றதுக்கான வாகனங்களை புக் செய்து நிறைய பேர் இன்றைய தினமே சென்னைக்கு கிளம்புறதுக்கும் தயாராயிட்டாங்க அப்படிங்கிற தகவல் வருது. சென்னையில இருந்து ஒரு 40 கிலோமீட்டர்ல தான் திருப்போரூர் இருக்கு. சோ இது முழுக்க வட மாவட்டத்தை மையமாக வைத்து நடக்கக்கூடிய ஒரு பேரணியாக இருக்கும் சூழல்ல வட மாவட்டங்கள்ல இருந்து நாம் தமிழர் கட்சியினர் வெகு எளிதாக இங்க வந்துட முடியும். ஆனா தென் மாவட்டங்கள்ல இருந்தும் மேற்கு மாவட்டங்கள்ல இருந்தும் வரணும் அப்படின்னா நிச்சயமாக ஒரு நாளுக்கு முன்னமே பேருந்து வசதிகளை புக் செய்து கிளம்பினாதான் சரியா இருக்கும். சோ நாம் தமிழர் தம்பி தங்கைகள் பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்தும் இன்றைய தினமே கிளம்புறதாகவும் ஒரு சில தகவல்கள் வருது. அதை தாண்டி இந்த நிகழ்வுல கிட்டத்தட்ட 15 இயக்கத்தின் தலைவர்கள் கலந்து கொள்ள போறாங்க. சோ அவர்களுடைய தொண்டர்களும் பெருமளவு இந்த நிகழ்வுக்கு வருவாங்க அப்படின்ற எதிர்பார்க்கப்படுது. சோ நாம் தமிழர் கட்சியினர் மட்டுமின்றி பல்வேறு சமூக மற்றும் மதம் சார்ந்த இயக்கத்தின் தோழர்களும் வருவது அப்படிங்கிறது நிச்சயமாகவே திருப்போரூரையே ஒரு நாள் திருப்பி போட வைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த அளவுக்கான ஒரு மாஸ் கிரௌட நாம் தமிழர் கட்சி முதல் முறையாக கூட்டுவாங்க அப்படின்ட்டு சொல்லப்படுது. சோ இப்படிப்பட்ட ஒரு எண்ணிக்கையில நாம் தமிழர் கட்சிக்கு கூட்டம் கூடுனா அது நிச்சயமாக தமிழ்நாட்டு அரசியலின் போக்கையே மாற்றிரும் அப்படிங்கிற ஒரு அச்சத்துலதான் திமுக அரசு இதற்கு முதல்ல தடையை போட்டிருந்தாங்க. ஆனா அவர்களுடைய எண்ணத்தில் மண்ணெல்லி போடும் விதமாக நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர் பாசறை வெகு துரிதமாக செயல்பட்டு இதற்கான அனுமதியை பெற்றிருக்காங்க. சோ இந்த நிகழ்வு அப்படிங்கிறது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வாக நடக்க போகுது. அதற்கான பணிகள்ல நாம் தமிழர் கட்சியினர் முழு மூச்சாக அங்க ஈடுபட்டு வராங்க. அதை தாண்டி நாம் தமிழர் கட்சியினர் அங்க நாளைய தினமே வந்து சேர்றதுக்காக இன்றைய தினமே தமிழ்நாடு முழுவதும் இருந்து கிளம்பி தங்களுடைய பயணத்தையும் தொடங்கிட்டு இருக்காங்க. சோ இது நிச்சயமாகவே ஒரு மாபெரும் வெற்றி பேரணியாக மாறும் அப்படிங்கறதுல மாற்றுக்கிறதுல. நன்றி, வணக்கம்.